ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த வார சனி ஞாயிறு தினங்களில் நாங்கள் என்ன செய்து நாங்கள்ன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள். இப்படியே பிளத்து நாங்கள் காரில் பாட்டை போட்டுக்கொண்டு போகிறோம். என்ன பாட்டுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கோ. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதால் நானே சொல்கிறேன். காதல் மலர் தோட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று அந்த பாட்டை தான் அப்படியே ஹம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே ஒரு டிம் ஹோட்டலில் ஒரு காஃபியையும் வேண்டி கொண்டு எங்களோட பயணம் தொடர்கிறது. காரை சொத்தியாக பார்க் பண்ணி போட்டு இப்போ திருப்பி பார்க் பண்ணப்படுது. ஓ மை காட். விண்டீஸில் தான் சாப்பிட போகிறோம். பெரிய ஒரு ஒன் ரூட் ஏரியா. அங்கால டிம் ஹோட்டல் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இன்றைக்கு ஃபுல்லாக வெளியில் தான் சாப்பாடு. அப்போதை டிம் ஹோட்டல் வேண்டினது. இப்போ குடிச்சாச்சு காஃபி எல்லாம். காவேஜுக்கு போட போகிறேன். நாங்கள் ஒன் ரூட்டுக்கு வந்த நாங்கள் விண்டீஸில் சாப்பிட போகிறோம். என்னடா இது ஒரே சாப்பாடாக இருக்குன்னு நினைக்காதங்கோ. இது லஞ்ச் டைம். இது இந்த லாங் ட்ரிப் போகிறாக்கள் தூரம் போகிறாக்கள் இதில் இடையில ஒரு ஸ்டாப் பண்ணி இதில் முகமெல்லாம் கழுவி வாஷ்ரூம் எல்லாம் போய் என்னவா இது ஒரு நீண்ட பயணம் போகிறாக்கள் இடையிலே ஒரு நின்று இந்த முகமெல்லாம் கழுவி ஒரு காஃபியை குடித்து அதுக்கு பிறகு போகிறதுக்கு தான் இந்த ஒன் ரூட் வச்சிருக்கணும். இந்த ஹைவேயில் போய் கொண்டிருக்கல எக்ஸிட் எடுத்து ஒன் ரூட்டில் நின்று போகிறது வளமை. இப்போ லாங் ட்ரிப் எல்லாம் போகிறாக்கள் அப்படி செய்கிறது. நாங்கள் ஏன் போய் நிற்கிறோம்னு சொன்னால் வார இறுதி நாட்கள், அதாவது சனி ஞாயிறு தினங்களில் நாங்கள் லீவாக நின்றா இப்படி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கொஞ்சம் தூர பயணங்கள் போயிட்டு வர்றது வளமை. அந்த வகையில் சும்மா ஒருக்கா போயிட்டு அப்படியே சுற்றி கொண்டு வருவோம்ட்டு வந்தது தான் இந்த ஒன் ரூட் பயணம். இது ஒரு புது ஜூஸ் ஒன்று வச்சுருந்தவ, பைனாப்பிள் பேண்டா. ஸோ அந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு அதை எடுத்த நாங்கள். மற்றது ஸ்பைசி சிக்கன் சாண்ட்விச், அதோடு சேர்த்து ஃப்ரைஸ். இது ஸ்பைசி சிக்கன் சாண்ட்விச். சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சுது. இனி நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பாரதி இஸ் கமிங் தேர். இது எப்படி சொல்கிறதுன்றால் ஒரு தெருவோர கடைகள் மாதிரி. அதனால் தெருவோரத்தில் ஓப்பனாக வைக்கலாது. அதால் ஒரு பில்டிங்கை கட்டி அதுக்குள்ளே கடைகளை வச்சிருக்கணும். அதுதான் இந்த ஒன் ரூட். எல்லாம் முடிஞ்சு இது வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் வீட்டை எங்களுடைய கெஸ்ட் நிற்கணும். அதைத்தான் அவைக்காக நான் பிறகு வீட்டை சமைச்சேன் நான். ஸோ இப்போ பார்க்குறது நான் சமைச்ச சாப்பாடு. இப்படியே அடுத்த நாள் இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த காணொளி. அதைத்தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்கள். ஜூஸ் வாங்கி கொண்டு வர போகிறாராம். எத்தனை விதமான ஜூஸ் அந்த கடையில் இருக்குது. என்னவோ வாங்க போகிறேன்னு உள்ளுக்க போயிட்டார். Johnson, what did you get? Mango slush. Thank you very much. Well, how about for you? Matcha milk tea. பிளாத்து. Matcha milk tea. ஹாய், ஹலோ, வணக்கம். கனடாவில் இந்த பூக்கண்டு எல்லாம் காசுக்கு வேண்டி வச்சிருக்கிறா இந்த ஃப்ரெண்ட். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் சைட்டில் இதெல்லாம் நிற்கிது. இந்த ரெட் ரோசாப்பெல்லாம், ரோசா கண்டெல்லாம் எத்தனை ரோசா பூண்டு பாருங்கோ. என் ஃப்ரெண்டுன்ற வீடு வழியில் சுற்ற போகிறோம். அதுதான் நடக்க போகுது இன்றைக்கு. ஸோ லீவ் அனுண்டா இப்படி வெளியில் போகிற நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. அப்போ ஷாப்பிங் போகிறோம் கடைக்கு. இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அவளோட தான் நான் போக போகிறேன். இது எங்களோட வீட்டு ஏரியா. We'll be right with you to take your order. Oh my god. Thank you. And a herb and garlic cream cheese.
Two of them, eh? Okay. Okay, and one. Yeah. It's okay. Everything is for good. கடவுள் எல்லாம் நல்லதுக்கு தான் செய்யறாரு. காரை நிப்பாட்டுங்கக்கா சும்மா என்னத்துக்கு இல்லை நடுவில் ஐலிங் முடியல. பேக்கிலும் காஃபியும் வேண்டி குடிச்சாச்சு. ஹோம் டிப்போ பெனாம் பெரிய கடை. இந்த பைப் லைன் கிச்சனுக்கு போடுறது இந்த எல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறாக்களுக்கு இது ஒரு நல்ல கடை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கண்டுகளும் இருக்குது. இந்த ஹேங் பண்ணுறது கத்தாழை, அந்த வீட்டுக்குள்ளே இன்டோராக வைப்பினம் அந்த பூக்கண்டுகளும் நிறைய இருந்தது அங்கே. இந்த கடையில் வந்து நாங்கள் வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் மற்றது இந்த கார்பெட் கிளீனர் அதுக்கான மெஷின் வந்து வேண்டி கார்பெட் க்ளீன் பண்ணி போட்டு திருப்பி கொண்டே கொடுக்கலாம், ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு கொண்டே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு தேவையான அந்த கபர்ட்டுகள் அதுகளுண்டு சொல்லி அந்த நாப்புகள் அதுகளுண்டு நிறைய திங்ஸ் வந்து விற்கினோம். என் ஃப்ரெண்ட் வந்து இதைத்தான் வாங்குறதுக்கு வந்தவா. அவள் வந்து இந்த கிச்சன் ரெனிவேஷன் நடக்குது, அதால் கணக்காக இருந்தாலும் பிரச்சனை தானே. என்ன இப்படி சின்ன இந்த நாப் தான் வாங்க வந்து நிற்கிறோம். இதை மாதிரி சின்னன்னு பார்க்குறோம். அது பிள்ளையனா இருக்கா? சனி ஞாயிறும் இப்படி தான் திரிகிறது. நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போகிறது, இதுதான் எங்களோட வேலை. சரியா? இப்போ ஹோம் டிப்போ முடிஞ்சுது, டிம் ஹோட்டல் முடிஞ்சுது, ஹோம் டிப்போ முடிஞ்சுது. இனி எங்கே போக போகிறோம்ட்டு எங்களுக்கே தெரியாது. காருக்கு ஏற போகிறோம். அடுத்த விசிட் வந்து கோம்சென்ஸுக்கு என்ன இருக்குண்டா எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான வீட்டை அலங்கரிக்க தேவையான பொருட்கள் வந்து இந்த கோம்சென்ஸில் இருக்குது. ஓ மை காட், வேறு லெவலாக இருக்கும். இந்த கடைக்குள்ளே போனால் எனக்கு வெளியில் வர விருப்பம் வராது. வண்டில் வர எடுக்க போகிறோம். ஓகே அக்கா, நான் எடுக்கேன். ஓ மை காட், வேறு லெவலாக இருக்குது எல்லாம். இது வந்து ஒரு ஹேண்டில் ஹோல்டர், அதாவது இந்த மொழுதிரி வைக்கிறது. பெரிய மொழுதிரியை அந்த இதுக்குள்ளே வைக்கலாம். விலை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. ஆனால் $25 இருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாடல் ஹோம் மாதிரி வச்சு இப்படித்தான் ஒரு டெக்கரேட் பண்ணி இந்த வீட்டில் வந்து எப்படி வைக்க வேணுமென்றதையும் காட்டி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வச்சா அது அழகாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும். அதே மாதிரியே வச்சு காட்டி கொடுத்துருக்கணும். அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு அழகாக இருக்கும். இந்த கடை வந்து கூடுதலாக இந்த பெண்களுக்கு பிடிக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வீட்டை அலங்கரிக்கிறதுல எங்களுக்கு முதலுரிமை இருக்குது, முன்னுரிமை இருக்குது. அதால் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். இந்த கடைக்கு போனால் நான் அதை பார்த்து இதை பார்த்து எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அதால் நான் கொஞ்சம் போகிறது குறைவு, 1000ல் ஒரு நாளைக்கு போகிறது. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் போவேன்னு சொன்னவா, அதோடு சேர்ந்து நான் உங்களுக்கு காணொலியை எடுப்பேன்ட்டு தான் வந்தேன். நான் அந்த வாசில் எங்களுக்கு ஒரு கண் இருந்தாலும் அது வந்து $50. அதால் நாங்கள் அதை வாங்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. இந்த கடையில் ஹலோவினுக்கு இப்போவே டெக்கரேட்டிங் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டினோம். ஒரு அழகான பம்ப்கின் எல்லாம் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள்.
அதை எடுத்து பார்த்தால் மேட் இன் இந்தியா என்று எழுதியிருந்தது. நான் அதில் வந்து பார்த்துட்டு என்னடா இது மேட் இன் இந்தியான்னு இருக்கு என்று போட்டு அதைத்தான் எடுத்து காட்டினான் உங்களுக்கு. இப்போ நான் அந்த வியந்து பார்க்குறது என்னென்றால் $210 அந்த மணிக்கூடு, அதில் எழுதியிருக்கு வேர்ல்டு மணிக்கூடுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு லேப்டாப் டேபிள். அதாவது இந்த வேலை செய்கிற ஆக்கள் வந்து சில நேரத்தில் வந்து இந்த சின்ன ஒரு டேபிளில் நாங்கள் இருந்து வேலை செய்யணும்னு சொன்னால் ஒரு சேரை போட்டுட்டு ஒரு மேசையையும் போட்டுட்டு கதிரியையும் போட்டுட்டு அதில் இருந்து லேப்டாப்பை வச்சு வேலை செய்யலாம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு சின்ன டேபிள் அது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஹோம் சென்ஸ் என்ற ஒரு 360 வியூவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சமைக்கிற பாத்திரங்கள், எவ்வளவு பாத்திரங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த கடைக்குள்ளே போனால் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்கும். வெளியில் வரவே விருப்பம் வராது. இது ஒரு பெரிய கடை. இந்த பெரிய பேக்கு. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி போட்டு, எனக்காக லைக் பட்டனையும் ஒரு கால் தட்டி போட்டு தொடர்ந்து வர்ற காணொளிகளையும் பாருங்கோ. மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.